Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹேஷ்டேக் அப்படினா என்ன, அதை வச்சு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த ஹேஷ்டேகை எப்படி யூஸ் பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளார போலாம். ஓகே, இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஆல் கேட்டகரியை நம்ம இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரி வீடியோஸ் வேணும்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடாக கூடிய சீக்கிரமே வீடியோக்கள் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். அதாவது ஹேஷ்டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஹேஷ்டேக். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயும் நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஹேஷ்டேக் எப்படி கொடுக்கணுன்னா, இப்போ உங்களோட வீடியோவோட கேட்டகரி குக்கிங் கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் மட்டன் இல்லை சிக்கன் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் சிக்கன் செய்கிறீங்கன்னா ஹேஷ்டேக் சிக்கன் கறி, சிக்கன் பிரியாணி, அந்த மாதிரி கேட்டகரி சம்மந்தமாக அது வீடியோவுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஓகேங்களா? ரிலேட்டடாக கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ட்ரெண்டிங்காக போகிற கண்டென்ட்ஸையும் ஹேஷ்டேக்கில் கொடுங்க. அதுக்குன்னு அப்படியே ட்ரெண்டிங்காக இருக்கிற கண்டென்ட்ஸையே கொடுத்துடாதீங்க. அதனால வீடியோஸ் டெலீட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சமையல் வீடியோ ட்ரெண்டிங்காக போகுதுன்னா அந்த வீடியோவோட கேட்டகரியை நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாகவும் கொடுங்க. அப்புறம் ரொம்ப இதுவாகவும் கொடுக்காதீங்க, ரொம்ப அன்ரிலேட்டடாகவும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? இந்த ஹேஷ்டேக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் மொத்தம் 15 ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கலாம். 15 ஹேஷ்டேக்ஸே அதுக்குன்னு கொடுத்துடாதீங்க. ஒரு 10, 12 அந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் கொடுங்க. 15னா 15 ஹேஷ்டேக்ஸாக இல்லை, ஒரு 15க்கு மேலே போனீங்கன்னா யூடியூப்லேயே சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோ யூடியூப்லேருந்து டெலீட் செய்யப்படும், இல்லைனா சர்ச் ஹிஸ்ட்ரியிலேருந்து இதுவாகும். அதாவது நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணாலும் அந்த வீடியோ வராது. என்ன தான் நீங்கள் டேக்ஸ் கொடுத்து டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் அந்த வீடியோ சர்ச் ஹிஸ்ட்ரியில் வராது, இல்லைனா அது டெலீட் கூட செய்யப்படலாம்னு யூடியூப் ஹெல்ப்லேயே இருக்குது. நீங்கள் யூடியூப் ஹெல்ப் பேஜ்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூடியூப்லேயே யூடியூப் ஹேஷ்டேக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் கொடுக்க உங்கள் வீடியோஸ் ரேங்கிங்கில் வரும். இந்த ஹேஷ்டேக்ஸ் டேக் மாதிரி தான். ஹேஷ்டேக்ஸும் ரொம்பவே முக்கியம். டேக்ஸ் நீங்கள் எப்படியெல்லாம் டேக்ஸுக்கு ரிசர்ச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக்ஸ்க்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி தான் கொடுக்கணும். வீடியோவுக்கு ரிலேட்டடாக கொடுங்க. ட்ரெண்டிங்காக போகிற கண்டென்ட்டை ஹேஷ்டேக்காக கொடுங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பாக கொடுங்க. அதுவும் இந்த சிம்பிள்ஸ், அதுவும் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஹேஷ்டேக் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுத்தா அது ஹேஷ்டேகே கிடையாது. ஓகேங்களா? அது அந்த வார்த்தை ஹேஷ்டேக்னு போட்டு ஸ்பேஸ் விடாமல் பண்ணி ப்ளூ கலரில் அந்த வார்த்தைகளெல்லாம் வந்துச்சுன்னா தான் அது ஒரு ஹேஷ்டேக்காக அது இருக்குன்னே அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஹேஷ்டேக்ஸ்னால உங்கள் வீடியோஸ் வைரல் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் அதிகமாக வரும். வியூஸ் பிச்சுக்கும் தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதை முழுசாக பார்த்துருங்க. யூடியூப்பை பற்றியும் இல்லை மற்ற அதாவது ஆல் கேட்டகரியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக வரும். ஓகே, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.